போற ஏதோ திருப்பதிக்கு நான் ஏதோ ஒன்று பேசிட்டான்றதுக்காக இருக்கிற தாவேக்காவை பூரா நீங்க கேள்வி கேட்பீங்களாடா? தயவுசெய்து வீடியோ முழுசா பாருங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே. எங்க தான் நிப்போம், யாரு வேணா போட்டுட்டு போட்டு தலைப்பா. அவருக்கு தம்பி இல்லைன்னா தம்பியா இருப்போம், அவருக்கு தங்கச்சி இல்லைன்னா தங்கச்சியா இருப்போம், அவருக்கு பொண்டாட்டி இல்லைன்னா நாங்க பொண்டாட்டியா இருப்போம்னு ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கு. வணக்கம். இப்போ பார்த்துருப்பீங்க முன்னாடி ஒரு வீடியோ, இது பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு. இன்னும் கூட யார் யாருக்கெல்லாம் தமிழக வெற்றி கழகத்தை கேவலமாக பேசணுமோ அசிங்கமாக பேசணுமோ அவங்களுக்குலாம் ஒரு சிம்ம சொப்பனம் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு மேட்ரு கிடையாது, நம்ம இதை பற்றி பேச வரல. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கான முழு விவரம் நான் பின்னாடி சொல்கிறேன். அதை விட ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா விஜயுடைய இந்த தஞ்சாவூர் சந்திப்பு, மக்கள் சந்திப்பு இப்போ அடுத்து தஞ்சாவூர் சோழ நாட்டில் நடக்க போகிறதா நான் நேற்று போயிட்டு மனுலாம் கொடுத்துருப்பாங்க. அது நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று எழுந்திருக்கு. அதுக்கான முழு விளக்க வீடியோவும் சொல்லுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்குள்ளே வந்தவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரசிகராக இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய். குறிப்பாக இன்றைக்கி தஞ்சாவூரில் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்க போது. இப்போ தான் வேலூரில் நடந்து முடிஞ்சிருக்கு. வேலூரில் என்னெல்லாம் விஜய் அவர்கள் பேசினாரோ அதுக்கு நேர்மாறாக, அதாவது என்னை பேசினா மக்களை பேசின மாதிரி, என்னை நீங்கள் அசிங்கப்படுத்தினா மக்களை அசிங்கப்படுத்தின மாதிரி அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த ஒரு இது அடங்குறதுக்குள்ளேயே அடுத்தடுத்த சம்பவங்கள், அடுத்தடுத்த ஒரு மனக்கசப்புகள் அதிகமாக இப்போ நியூஸில் பரவிக்கிட்டு இருக்கு. மித்த நியூஸ் எல்லாம் எல்லாருமே விட்டுட்டாங்க. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதுரையில் பிரதமர் மோடி அவர்களுடைய மிகப்பெரிய என்டிஏ பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒன்று நடக்க போகுது போல். அதெல்லாம் கண்டுக்கல. அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பற்றி நம்ம பேசுவோம். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த பிள்ளை யார் என்ன ஏதுன்னு நமக்கு தெரில. ஆனால் இதில் முக்கியமான விஷயமா நம்ம பெருசாக சிந்திக்க வேண்டியது, அந்த மைக்கை காமிச்சு ஒருத்தன் பேட்டி எடுக்கிறான் பார்த்தீங்களா, அதுக்கு அவள் சொல்கிறாள்ல, நான் தங்கச்சியாக இருப்பேன், அக்காவாக இருப்பேன், ஏன் பொண்டாட்டியாக கூட இருப்பேன்னு. அவளா நல்ல குடும்பத்தில் பிறந்திருந்தான்னா அப்படி பேசுவாளா அப்படின்னு நம்ம பார்க்குறவங்களுக்கே தோணும். ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் என்னமோ அரசியலில் பண்ணுறாங்க, இன்னைக்கு பேசுகிறாங்க, பேசலை, மக்களுக்கு நல்லது செய்ய வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒவ்வொரு மக்கள் சந்திப்பும் நடத்திட்டு இருக்காங்க. கட்சி ரீதியாக இன்னைக்கு மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் அந்த கொள்கையை சேர்க்கறதுக்கு செயல் வீரர்கள் கூட்டம், பொதுக்கூட்டம், அது இதுன்னு நடந்துக்கிட்டு இன்னைக்கு எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்துக்காக பெரிய அளவில் உழைச்சிக்கிட்டு இருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது இந்த பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் பேசிட்டு போகிறது நல்லா இருக்குமா, இங்கே நாகரிகமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இந்த பிள்ளைன்றதை விட அந்த பொம்பளைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த பொம்பளை டிவிக்கே கிடையவே கிடையாதுன்னு நேற்று நம்ம நைட்டே விர்ச்சுவல் வாரியர்ஸ் கண்டுபிடிச்சு தெளிவாக பல பேர் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கான விளக்க வீடியோ என்னன்னு நான் சொல்கிறேன். அந்த மைக்கை காமிச்சு பேட்டி எடுக்கிறான் பார்த்தீங்களா, அவன் சேனல் வேறு சேனல். அந்த சேனலில் இந்த வீடியோ ஒளிபரப்பு ஆகிறதுக்கு முன்னாடியே சாட்டைக்கு நியூஸ் போகுது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் மாதிரி நடந்திருக்கு பாருங்க. இன்னைக்கு நான் நேற்று சொன்ன மாதிரி தான், விஜய் சங்கீதா மேட்டரில் டிவிக்கேவோட டிபியை வச்சுக்கிட்டு, விஜய் அவர்களோட டிபியை வச்சுக்கிட்டு அந்த சங்கீதான்றவங்களை போட்டு அசிங்கமாக பேசுறது, இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இது இன்னமும் நடந்துட்டு தான் இருக்கு. இதை நம்ம தடுக்கிறதுக்கான வேலைகள் இன்றைக்கி டிவிகே சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஐடியா அப்படியே க்ளோஸாக தூக்கிட்டு போய் பயங்கரமாக கம்ப்ளைண்ட் வரைக்கும் இன்றைக்கி பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதுக்கு ஊடால பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த மனக்கசப்பு அப்படின்றது இருந்துட்டு தான் இருக்குது. யாருக்கு தான் இருக்காது? ஏன்னா அவருக்கும் ரத்தம் சதை தானே இருக்குது, அவரும் ஒரு மனுஷன் தானே. ஏன்னா இன்றைக்கி அரசியலில் வேர்லேருந்து அடியிலேருந்து எந்திரிச்சு வந்துக்கிட்டு இருக்கிற இப்போ தமிழக வெற்றி கழகம் இப்போ தான் 3 வருஷம் ஆகிற ஒரு கட்சியின் போது எவ்வளோ அடியாக தான் ஒரு மனுஷனால் தாங்க முடியும்? இதுதான் நம்மளோட கேள்வி. அப்படி இருக்கும்போது தஞ்சாவூரில் நடக்க போகிற விஜய் மக்கள் சந்திப்பு, அந்த ஒரு நிர்வாகிகள் சந்திப்பு நேத்தே பார்த்தீங்கன்னா எல்லாருமே செயல் வீரர்கள், அந்த மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் ஃபோன் அழைப்பு போயிருக்கு. அதில் நடக்குமா நடக்காதான்ற விவரம், அப்படி ஒரு வேளை நடந்துருச்சு அப்படின்னா அதில் என்னெல்லாம் இருக்க போகுது? ஏன்னா இன்னைக்கு விஜய் அவர்கள் பெரும்பாலும் பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படி பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு. இந்த ஒரு இந்த விஷயத்தை நம்ம இப்போ பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக இது பேக் ஃபயர் ஆகும் அப்படின்ற ஒரு பெரிய வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. யாரு? விஜய் அவர்களுடைய வெல்விஷர்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ஜான ஆரோக்கியசாமி, ஆதவ் அர்ஜுனா அவர்கள், புஷி ஆனந்த் அவர்கள் இப்போதைக்கு இந்த மீட்டிங்கை தள்ளி வைப்போம் அப்படின்னு ஒரு பெரிய பேச்சு ஒன்று போயிட்டு இருக்கு. இருந்தால் கூட விஜய் சரவணன் அவர்கள் தஞ்சாவூர் மத்திய மாவட்ட செயலாளர் நேற்று பார்த்தீங்கன்னா காவல்துறையில் அனுமதிலாம் வாங்கியிருக்காரு. அதுக்கான வேலைகளே அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எங்கே நடக்க போகுதுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டெல்டாவில் பார்த்தீங்கன்னா வெல்லும் பெண்கள் மாநாடுன்னு திமுக ஒன்று நடத்துச்சுல, அங்கே தான் நடக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா திமுகவில் நடக்க போகிற மிகப்பெரிய ஒரு சதி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என்ன மேட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, திவ்யா சத்யராஜ் இப்போ கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்பா விஜய் சத்யராஜுக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரியே ஒன்று பயங்கரமாக மேடையிலலாம் பேசிகிட்டு இருக்கோம். விஜய்க்கெல்லாம் கூட சவால் விட்டுச்சு. இன்ஸ்டாகிராமில் எனக்கு வீடியோ போடுங்க, 3 நாளில் நான் உங்களுக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. கரூர் சம்பவத்தில் இருக்கட்டும், அப்படியே ரொம்ப அப்படியே கொஞ்சி பேசுகிற மாதிரியே பேசுவாங்க. என்னடா அந்த பிள்ளை நல்லா தானே பேசிகிட்டு இருந்துச்சு, நல்லா தானே இருந்த பிள்ளை, ஏன் இப்படி ஆகிப்போச்சு? இன்னைக்கு அவங்களோட அப்பா சத்யராஜன்றவர் மிகப்பெரிய ஒரு மனிதர், நடிகர்,
எவ்வளவோ நல்லா பேசுவார், கலாய்ப்பார், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த பிள்ளையுமா இப்படி செம்பு தூக்கியாக மாற்றிட்டாரு அப்படின்னு நம்மளே கேட்டிருந்தோம். அப்படி பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தீங்கன்னா அவங்க போய் விருப்ப மனு வாங்கியிருக்காங்க திமுகவில். சரி விருப்ப மனு தானே கழுதையை வாங்கிட்டு போகுது அப்படின்னு விட்டால் அவங்களுக்கு சீட்டு ஒதுக்குறதுக்கான மாபெரும் வேலை ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வட்டாரங்கள், அதாவது இப்போ அந்த அவங்க வந்து எங்கே நிற்க போகிறாங்கன்றது இன்னும் தெரியல, தொகுதி இன்னும் முடிவாகலை அப்படின்போது அவங்களுக்கான தொகுதியை கொடுக்கும்போது கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி அந்த தொகுதியில் நின்றவங்கன்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்குள்ள பெரிய சலசலப்பு அந்த ஒரு வட்டாரத்துக்குள்ளே தெரிவிக்கிறது என்னன்னா அவங்க வந்து இன்னைக்கு ரொம்ப மன அதிருப்தியில் இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த தொகுதி ஒதுக்க போகிறாங்க அப்படின்னா நம்ம முக்குளத்தோர் படை நம்ம கருணாஸ் அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தொகுதியை தான் நிப்பாட்ட போகிறாங்க அப்படின்றது சும்மா பேச்சில் அளவில் அடிபட்டுட்டு இருக்கு. இருந்தும் கூட இன்னும் முடிவாகலை அப்படின்றது இருக்கட்டும். இந்த பொண்ணு வந்து எப்படின்னா இப்போ பெரிய ஊட்டச்சத்து நிபுணராக இருக்காங்க. மதிய உணவு திட்டம், இந்த குழந்தைங்களுக்கு வர்றதுல ஊட்டச்சத்து என்ன ஏதுன்ற வெல்விஷரா, அது போக நிறைய அமைப்புகள்லையும் செயல்பட்டுட்டு வராங்க. இருந்தாலும் கூட நம்ம முதல்வரை புகழ்றதை அவங்க விடுறதே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கூனா தானே காசு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அவங்களோட நிலைமை. அதனால அவங்களுக்கான சீட்டை வந்து ஒதுக்கிடுறாங்க. அதை விட முக்கியமான நியூஸாக பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பிரதமர் அவர்களுடைய மண்டேலா நகர் மதுரையில் நடக்க போகிற மாபெரும் பொதுக்கூட்டம். இந்த பொதுக்கூட்டத்தில் எப்படியாவது தமிழக வெற்றி கழகத்தை இணைச்சதுக்கு அப்புறமா அங்கே வந்து ஒரு பெரிய பொதுக்கூட்டம் நடத்தி இன்னைக்கு டிவிக்கேவும் சார்ந்த பொதுக்கூட்டமாக நடத்துறதுக்கு அமித்ஷா அவர்கள் எவ்வளவோ பாடுபட்டாங்க. வெளியில் தெரியாட்டினாலும் அண்டர் கிரவுண்டில் நடந்தது இதுதான். இதிலே வந்து நிறையா பேர் வந்து இன்னைக்கு டிவிகேல சம்மந்தப்பட்டவங்க பேட்டியாகவும் கொடுத்துருப்பாங்க, வெளிப்படையாகவும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் வந்து அவர்களுக்கான அந்த மத்திய அமைச்சருக்கு இணையான ஒரு பதவி அப்படின்றது ஒதுக்கப்பட போகுது அப்படின்றனால அவரும் வந்து அண்டர் கிரவுண்டில் விஜய் அவர்களுடைய பேசினதை எல்லாமே வெளிப்படையாக சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் கூட விஜய் அவர்கள் இதில் தெளிவாக இருக்காரு. எங்களுக்கு பாயாசமும் வேண்டாம் பாசிசமும் வேண்டாம் அப்படின்றனால அந்த அதிமுக முழுக்க முழுக்க ரெடி பண்ணக்கூடிய அந்த ஒரு மேடை அப்படின்றதுல பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரியார் அவர்களுடைய படத்தை நீக்கியிருக்காங்க. அண்ணா படமும் பெரியார் அவரோட படமும் 2 பக்கம் கோபுரங்களில் இருந்த படத்தை இன்னைக்கு பெரியாருடைய படத்தை நீக்கியிருக்காங்க. அப்படின்போது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி உள்ள அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா இதை நீக்க சொன்னது யாருன்னா வேற யாரும் இல்லை, நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள். ஏன் அண்ணாமலைன்னா அண்ணாமலைங்க மட்டும் கிடையாது, அந்த பாஜக சம்மந்தப்பட்ட சில பேர் எல் முருகனாக இருக்கலாம், தமிழிசையாக இருக்கலாம். ஏன் நீக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து என்னதான் அதிமுக வந்து இன்றைக்கி எம்ஜிஆர் ஆரம்பித்து ஜெயலலிதா அம்மா வரைகளை வந்து ஒரு கட்சியாக இருந்தால் கூட எம்ஜிஆர் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு கொள்கை தலைவராக இருக்கிறவர் நம்மளுடைய அண்ணா அவர்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி இந்த மாதிரி வரிசையாக வந்துகிட்டு இருக்கும்போது கர்ம வீரர் காமராஜர், அடுத்து பார்த்திங்கன்னா பெரியார் இருந்துட்டு இருக்காரு. ஆனால் கூட இவங்களுக்கு பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிறதுல துளியளவு விருப்பம் இல்லை. ஏன்னா திராவிடம் வேற ஆரியம் வேற அப்படின்றது தெரியும். அவங்க வந்து முழுக்க முழுக்க ஆரியம் அப்படின்றனால இன்றைக்கி பெரியாருடைய திராவிடம் அங்கே வரக்கூடாது, பெரியார் படமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னனால அந்த படத்தை தூக்கியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய மோசடி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவங்களோட கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கட்சியிலேருந்து திராவிடத்தை தூக்குறாங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஒரு கீழ்த்தரமான செயலா. இன்னைக்கு வடநாட்டோட போய் தன்னோட கட்சி அடமான வச்ச எடப்பாடி அவர்களே பயங்கரமாக வசைப்பாடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான நியூஸ் இன்னும் நியூஸ்லாம் வரல பாருங்க. நம்ம தான் உங்களுக்கு முதல்ல சொல்கிறோம். இது ஏன் நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா இன்னைக்கு பெரியார் அவர்களுடைய கொள்கையை எடுத்துகிட்டு வர கட்சி தான் தமிழக வெற்றி கழகமாக இருக்குது, எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால இந்த ஒரு மேட்ரு அப்படின்றது கண்டிப்பாக பெரிய அளவில் வந்து இன்னைக்கு இபிஎஸ் அவர்களை பின்னடைவுக்கு தள்ளும் அப்படின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வேற போயிட்டாரு, அவரோட அலுவலகங்கள் இன்னும் வீடு கதவு கேட்டு முன்னாடி இருந்த கார் கொடி எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு மாற்றிட்டாரு. இதுதானே உலக வழக்கம், எல்லாம் மாற்றுறது தானே அப்படின்றனால மாற்றிட்டு இருக்காப்புல. அவருக்கான அந்த தேனி தொகுதி திருவாடானை தொகுதி 2ல் எது வேணும் அப்படின்றதுக்கு முடிவாக இறங்கி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க விஜய் சங்கீதா மேட்ரு பெரிய அளவில் புகைச்சல் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தது. பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய அளவில் புகைச்சல் வரும், இன்றைக்கி விஜய் அவர்களுடைய பேர் கெட்டு போகும், தமிழ்நாடே வந்து அந்த ஒரு பொண்ணுக்காக வந்து நிற்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நேர்மாறாக பார்த்தீங்கன்னா சாட்டை தான் வந்து தனியாக நிற்கிறாப்புல. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து அந்த ஒரு பொண்ணுக்கு ஏதாவது அநீதி நடந்துருச்சு அப்படின்னா நாங்கள் வந்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு கொதிக்கிறாப்புல. அப்போ விஜயலட்சுமி பிரச்சனை வந்தப்போ அண்ணன் கோமாவில் இருந்தாரா அப்படின்னு நமக்கு கேட்போம்ல. 17 தடவை சீமான் அவர்கள் கருக்கலைப்பு பண்ணின ஒரு நபராக இருக்கார். விலைமாது அப்படின்ற அசிங்கமான பெயரை கட்டி அந்த பெண்ணை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரிலாம் அவங்களோட குடும்ப சூழ்நிலையை தெரிஞ்சும் இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவனுக்கு கீழே தானே நீ இருக்க அப்படின்னு நீ சோத்தை தானே தின்றன்னு நம்மளும் நேற்று வீடியோவில் கேட்டிருப்போம். இன்னும் அதுக்கு பதில் வரட்டும், நம்ம அதுக்கப்புறம் பார்ப்போம். இன்றைக்கி இந்த தஞ்சாவூர் மீட்டிங் அப்படின்றது என்னதான் இது வந்து விஜய் அவர்களுடைய மனக்கொசப்பையும் கொடுத்து இன்றைக்கி வந்து அடி மேலே அடி அடித்து வளர்த்தா கூட இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு டிவோர்ஸ் அப்படின்றத கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு
அவங்க வட்டாரங்கள் சொல்கிறாங்க பனையூரில் முழுக்க வந்து விஜய் அவர்கள் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கிறதா மட்டும் நியூஸ் வந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செயல் வீரர்கள் கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறல அப்படின்ற ஒரு நியூஸ் வருது. இதனால தான் வந்து தஞ்சாவூரில் கலந்துக்க போகிறாரா கலந்துக்கலையான்றத ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆனாலும் கூட அனுமதியெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றனால கண்டிப்பாக போக வரக்கூடிய நாட்களில் பேச்சுவார்த்தைகள் நடத்தி கட்சி சார்பில் இருக்கிறவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அது எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம் அங்கே பேசுறதுக்கான என்ன மேட்ரு இருக்குது. இப்போ தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் சோழநாடு டெல்டா மாவட்டத்தில் வருது அப்படின் போது அங்கே இருக்கிற பிரச்சனைகள் பற்றி பேசுறது இது எல்லாத்தையும் பேசுறதுக்காக விஜய் அவர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. குடும்ப பிரச்சனை அப்படின்றத ஒதுக்கி வச்சுட்டு அரசியல் அப்படின்றத வேற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் நம்மளோட விஜய் அவர்கள். அதனால இந்த குடும்ப பிரச்சனை அப்படின்றது கண்டிப்பாக அரசியலுக்குள்ளே வராது அப்படின்னும் ஒரு சில பேர் தெரிவிக்கிறாங்க. பார்ப்போம் போக என்னதான் நடக்குது அப்படின்றது. ரொம்ப முக்கியமான விஷயமா நான் சொல்ல வந்தது, இதுக்கு முன்னாடி நான் கேட்டிருப்பேன் உங்களுடைய தொகுதிகளில் தமிழக வெற்றி கழகத்துடைய வேலைகள் சரிவர நடக்குதா, அந்த போஸ்டர் ஓட்டுறதுலேருந்து விசில் சின்னத்தை கொண்டுட்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற வரைக்கும் செயலாளர்கள் நிர்வாகிகள் கரெக்டாக வேலை பார்க்குறாங்களா, அப்படி பார்க்கல எதுவாக இருந்தாலும் சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட 50க்கு மேலே மெசேஜ் இருக்குது. அதை எடுத்து வச்சுருக்கேன் ஸ்க்ரீன்ஷாட்டில். அடுத்து அதுக்கான வீடியோவாக சரிவர நடக்கிற தொகுதிகளையும் நடக்காத தொகுதிகளையும் வீடியோ நம்ம போட போகிறோம். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா தயவுசெய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களோட தொகுதியில் வேலை நடந்தாலும் சரி, சூப்பராக வேலை நடந்தாலும் சரி, இல்லை வேலை நடக்கலைனாலும் சரி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ ரெடி பண்ணி ஏன் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இன்னைக்கு தமிழக வெற்றி கழக தொண்டர்களாக அடிமட்ட தொண்டர்களாக இருக்கிற நம்மளால் இந்த கட்சி வளரணும். சீக்கிரம் விஜய் அவர்கள் வந்து இந்த ஒரு தீய சக்தியை வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு அணியறையில் ஏறி உட்காரணும் அப்படின்ற ஒரு சின்ன முன்னெடுப்பு தான். இதை நீங்கள் பங்கேற்றுக்கிறணும் அப்படின்னா தயவுசெய்து இந்த மாதிரி வேலையை பாருங்கள். ரெண்டாவது, நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க டிவிகே குரூப், நம்மளோட குரூப்பில் அதுக்கு முன்னாடி நம்ம லைவ்லாம் போட்டிருப்போம். குரூப்பில் வந்து லைவில் போட்டு விடுவீங்க, நம்பர் நம்ம சேர்த்துட்டோம். இந்த தடவை வந்து குரூப்பில் நான் லைவ் போடாதனால நீங்கள் அப்படி குரூப்பில் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை அந்த பேசி 1 10 100 அப்படி பேசுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பேசி 10 நம்பரை கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. அதை நான் கையோடு எடுத்து உங்களை நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறோம். இதை தயவுசெய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. குரூப்பில் சேர்றதுக்கு நீங்கள் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மெம்பர் கார்டு அப்படின்றத நீங்கள் அனுப்பிச்சி விட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இண்டிவிஜுவலாக அனுப்பிச்சி விடுவீங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து குரூப்பில் உங்களை ஆட் பண்ணுவோம். அதையும் நான் சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி. ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.